ஹே கைஸ், உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு படிப்படியாக ஏறி புகழோட உச்சியில் இருக்கிறப்போ அந்த வாழ்க்கை பலாருன்னு நம்மளை செவட்டிலே கொடுத்து மறுபடியும் தரைக்கு தள்ளி விட்டா எப்படி இருக்கும். அப்படிதான் இந்த படத்தோட கதாநாயகன் தள்ளப்படுறாரு. அவரோட இளமை காலம்லாம் போனதுக்கப்புறம் எப்படி அவர் மறுபடியும் இந்த உலகத்தோட போராடி அவர் இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கிறாருன்றத ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தோட சொல்றது தான் 2023 ரிலீஸ் ஆன பிக் ஜார்ஜ் ஃபோர்மேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அண்ட் ஐ வெல்கம் யூ ஆல் டு KT's வாய்ஸ். ஆரம்பிச்சோடனே ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த குடும்பத்தோட தலைவி ஒரு சிங்கிள் மதர். அந்த குடும்பத்தில் மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அதில் ஒரு பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஜார்ஜ் ஃபோர்மேன். அந்த குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வறுமை கோட்டுக்கு ரொம்பவே கீழே இருக்கு. அது எவ்வளோ கீழே இருக்குன்னா, அந்த அம்மா தன்னோட 5 பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு பர்கரை 5 துண்டா வெட்டி ஒரு இரவு உணவாக தராங்க. அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வர ஹீரோக்கு கோவம் ரொம்பவே அதிகம். அதனாலே அவன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை அடிக்கடி மாட்டிக்குவான். ஆனால் ஹீரோவோட அம்மா அவனுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு கடவுள் பக்தி ரொம்பவே அதிகம். அவங்களுக்கு எது நடந்தாலும் எது கிடைச்சாலும் அது கடவுளால் தான் நம்பக்கூடியவங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லா குழந்தைகளும் அவங்க கொண்டு வந்த சாப்பாடை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோ மட்டும் எல்லாத்தையும் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த ஒரு திமிரு பிடிச்ச பணக்கார பையன், என்ன ஜார்ஜ், உங்க வீட்டில் உனக்கு சாப்பாடு கொடுத்தோட கூட காசு இல்லையா? நான் சாப்பிட்டு முடிச்சு இந்த சிக்கனோட தோல் இருக்கு, அதை சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு அந்த சிக்கனோட தோலை குப்பை தட்டிக்கிட்டு தூக்கி போடுறான். இதை பார்த்த ஹீரோ செம்ம காண்டாயிரான். எந்திரிச்சு போய் அந்த பணக்கார பையில ஒரே பஞ்ச் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்த ஸ்கூல் டீச்சர் ஜார்ஜ்னு கத்த பயந்து போன ஜார்ஜ் அங்கிருந்து ஓடிடுறான். ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சா சும்மா விடுவாங்க? அதுவும் இல்லாம அந்த பையன் ஒரு பணக்கார வீட்டு பையன் வேற. அதனால ஜார்ஜ் அந்த ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. வாழ்க்கையில சாதாரணமா கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்காம அவனோட கல்வியும் பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜார்ஜ்ட மிச்சம் இருந்தது அவனோட கோபம் மட்டும்தான். இப்ப ஜார்ஜ் வளர்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா படத்துல சொல்ற மாதிரி எப்போ பாரு அடி, யாரை பார்த்தாலும் அடி. ஜார்ஜ் இப்ப குடிக்கிறான், கொள்ளையடிக்கிறான், அவனோட நண்பர்கள் கூட சேர்ந்து மற்ற மக்களோட உடைமைகளை வழிப்பறி பண்றான். அப்படி ஒரு நாள் ஒரு பாருக்கு வெளியில குடிச்சிட்டு வரவன வழிப்பறி பண்றாங்க. பார்த்தா அந்த நபர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த ஏரியால இந்த மாதிரி வழிப்பறி நிறைய நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மஃப்டியில வந்த ஆஃபீஸர் அவர். இப்ப போலீஸ் அவங்க 2 பேத்தையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜார்ஜும் அவனோட கூட்டாளியும் ஒரு கட்டத்தில் வெவ்வேறு பாதையில செல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்கு பயந்த ஜார்ஜ் ஒரு வீட்டுக்கு அடியில் இருக்கிற ஓட்டையில போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனை துரத்திட்டு வந்த போலீஸ் பேட்ரோல் அவன் இங்கேதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த மோப்ப நாயை கழட்டி வர்றாங்க. அந்த நாயும் ஜார்ஜ் இருக்கிற இடத்த நோக்கி வர ஆரம்பிக்குது. அப்ப பயந்து போன ஜார்ஜ் அந்த வீட்டுக்கு கீழே ஒழுகி இருக்க ட்ரைனேஜ் எடுத்து அவன் உடல் பூரா தேய்ச்சிக்கிறான். அந்த போலீஸ் நாயால ஜார்ஜோட வாசனையை கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உடல் பூரா மனித கழிவால நனைஞ்ச ஜார்ஜ் ரொம்ப பரிதாபமா அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அங்க டிவியில ஜாப் கார்ப்ன்ற ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கதை பாக்குறான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 16 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு தங்க இடம், சாப்பிட சாப்பாடு, வேலைக்கான ட்ரைனிங்கும் கொடுத்து வேலைக்கு எடுத்துப்போன்னு சொல்றாங்க. இதை பார்த்த ஜார்ஜ் நேரா அவங்க அம்மாட்ட போய், நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் என் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறேன், என்னோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு இதான் ஒரே வழின்னு நான் நம்புறேன், அதனால நாங்க போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றான். இதை கேட்டு அவனோட அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஜார்ஜ் போய் அந்த கம்பெனியில ஜாயினும் பண்றான். ஜார்ஜ் குடும்பத்தை விட்டு ரொம்ப தள்ளி போய் வேலை பார்க்க போகிறனால அவங்க அம்மா அவனுக்கு தெரியாமலே கிஃப்டாக ஒரு புது ஷூ வாங்கி அவன் பேக்குள்ள வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க. அதோட சேர்த்து இதை பத்திரமா வச்சுக்கோன்னு ஒரு நோட்டும் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த ஜார்ஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ அந்த இன்ஸ்டியூட்டில் கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜார்ஜுக்கு எதுவுமே மடையில் ஏற மாட்டுது. இப்படியாவது கஷ்டப்பட்டு கற்றுக்குவோம், வேறு வழி இல்லைன்னு அவனும் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கேருந்து ஜார்ஜோட ரூம்மேட் ரேடியோவில் பாட்டை சவுண்டாக வச்சுக்கிட்டு ரூம்குள்ளேயே பேஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கான். இதை பார்த்து வெறுப்பான ஜார்ஜ் வேகமாக எந்திரிச்சு போய் அந்த ரேடியோ ஆஃப் பண்ணி போட்டு, நான் படிச்சுட்டு இருக்கேன் தெரியலையான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படிக்க உட்காரான். உடனே அந்த ரூம்மேட், நீ என்னடா எப்ப பாரு உருன்னே இருக்க, கொஞ்சமாச்சும் வாழ்க்கையை வாழ கத்துக்கூடான்னு பேசிட்டு அவன் ஒளிச்சு வச்சிருந்த சரக்கு எடுத்து குடிக்கிறான். இதை பார்த்து ஜார்ஜ், நீ இங்க படிக்க வரலன்னு தெரியுது, நான் இங்க படிக்க வந்திருக்கேன், நீ தேவையில்லாம இங்க வந்து ஏன் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கறான். அதுக்கு அந்த ரூம்மேட்டும், எங்க அப்பாவை பொறுத்த அளவுக்கு எனக்குள்ள ஈரணியற்ற ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக என்னை இங்க சேர்த்து விட்டுருக்காருன்னு சொல்றான். இதை கேட்க கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு, இருந்தாலும் அப்படிதான் சொல்றான். சரி, நான் சாப்பிட போறேன், நீ வரையான்னு ஜார்ஜ்கிட்ட கேட்கறான். அதை கேட்ட ஜார்ஜும் எக்ஸைட் ஆயிடுறான். ஏன்னா 3 நேரம் சாப்பாடு அவங்க வயிறார அவங்க வீட்டில் சாப்பிட்டதே கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்பதான் ஜார்ஜ் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த புது ஷூ அவன் பேக்ல இல்லாததை கவனிக்கிறான். இதை பார்த்து ஜார்ஜ் ரொம்பவே சோகமாயிடுறான். சரி, சோகமா இருந்தா வயிறு நம்பிருமா, சாப்பிட்டுக்கிட்டே சோகமா இருப்போம். அவனோட ரூம்மேட்டோட சேர்ந்து டைனிங் ஹாலுக்கு சாப்பிட போறான். அவன் புலம்பிட்டே டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அங்க வந்து இன்னொரு பையன் அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஷூவை காலில் போட்டிருக்கதை பார்க்கறான். அந்த பையனும் ஜார்ஜை பார்த்தோன்னே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நில்றான்ட்டு அவனை பின்னாடியே துரத்திட்டு போன ஜார்ஜ் அவனோட ரூம் கதவெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அவனுக்கு சொந்தமான ஷூவை அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் வாங்குறான். இந்த சத்தம் கேட்டு கீழே வந்த சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் ஜார்ஜ் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்துறாரு. அந்த இன்ஸ்டியூட்டோட முதல் ரூலே யார் கூடயும் சண்டை போடக்கூடாதுன்றது தான். அவன் அந்த கதவெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கதை பார்த்த சீனியர் ஆஃபீஸர் ஷாக் ஆகுறாரு. இதை நீ தான் பண்ணியான்னு கேட்கிறாரு. ஜார்ஜும் தலையை குனிறான். நீ வயலண்டா பிஹேவ் பண்ணது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்டியூட்டோட ப்ராப்பர்ட்டிஸையும் நீ டேமேஜ் பண்ணியிருக்க, நீ இப்போ உடனே வா, கீழே வந்து என்னோட கார்ல ஏறுன்னு சொல்றாரு. கார்ல ஏறின ஜார்ஜ்ட்ட அந்த சீனியர் ஆஃபீஸர், இப்போ என்னால் 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று, உன்னை என்னால் போலீஸ்ல ஒப்படைக்க முடியும், அப்படி இல்லாட்டி உன்னை இந்த இன்ஸ்டியூட் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும். உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பணத்தை வச்சுக்கோ, நான்
நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றேன், நீ ஊருக்கு போய் சேருன்னு சொல்கிறார். இதை கேட்ட ஜார்ஜும், நான் திருப்பி ஊருக்கு போனால் அங்கே எனக்குன்னு எதுவுமே இல்லை, என் குடும்பம் ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது, என்னோட வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்குன்னு இருக்கிறது இந்த இன்ஸ்டியூட் மட்டும்தான், அதனால என்னை இங்கேருந்து அனுப்பிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிறான். இப்போ சீனியர் ஆஃபீஸர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, வண்டியை திருப்பி ஒரு ஷெட் முன்னாடி நிப்பாட்டுறாரு. உனக்கு பாக்ஸிங் தெரியுமான்னு ஜார்ஜை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஜார்ஜும், எனக்கு சண்டை போட தெரியும், நிறையா சண்டை போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். நான் கேட்டது பாக்ஸிங், சண்டை இல்லை, பாக்ஸிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ், அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அது தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜார்ஜ், இல்லை எனக்கு பாக்ஸிங் தெரியாதுன்னு சொல்கிறான். நான் சொல்லித்தரேன், கற்றுக்கிறியான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜார்ஜும் சந்தோஷமாக சரின்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் பாக்ஸிங் சொல்லித்தர இடத்துக்கு சீனியர் ஆஃபீஸர் ஜார்ஜை கூட்டு போகிறாரு. அவனுக்கு எவ்வளோ பாக்ஸிங் வருதுன்றதை தெரிஞ்சுக்க அங்கே இருக்க இன்னொரு பையனோட ஜார்ஜை சண்டை போட வைக்கிறாரு. அப்போ அந்த இன்னொரு பையன் ஜார்ஜை பொழந்து எடுத்துடுறான். இதை பார்த்து சுற்றி இருந்த கூட்டம் எல்லாம் ஜார்ஜை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து காண்டான ஜார்ஜ் ரிங்லேருந்து இறங்கி வந்து, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் இவனுங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சீனியர் ஆஃபீஸர் மேலே கோவப்படுறான். அதுக்கு அந்த சீனியர் ஆஃபீஸர், மற்றவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்ட்டு உடனேயே குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த வாழ்க்கை உன்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாது. நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் பஞ்சிங் பவர் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட இல்லாதது டெக்னிக், அந்த டெக்னிக்கை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவும் அவர் சொல்கிறது சரிதான்றனால சம்மதிக்கிறான். இப்போ அடுத்த நாள்லேருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. சீனியர் ஆஃபீஸர் ஹீரோக்கு பாக்ஸிங்கில் கால் மூவ்மெண்ட் எவ்வளோ முக்கியமானது, எப்படி ப்ராப்பராக பஞ்ச் பண்ணுறது, நம்மளை நோக்கி வர பஞ்சை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ட்டு எல்லா டெக்னிக்ஸையும் சொல்லித்தராரு. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிறான். இப்போ மறுபடியும் சீனியர் ஆஃபீஸர் அந்த பழைய ஆப்போனண்டோடைய ஹீரோக்கு இன்னொரு மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த தடவை பஞ்சை ஹீரோ வாங்கல, அவர் திருப்பி தராரு. ஹீரோவோட கால் மூவ்மெண்ட்லேருந்து பாக்ஸிங் டெக்னிக் வரைக்கும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதை பார்த்து அந்த ஆப்போனண்ட் ஹீரோ கூட இந்த வாட்டி சண்டை போட திணற ஆரம்பிக்கிறான். அவரை பார்த்து சிரிச்ச அந்த கூட்டத்துக்கு முன்னாடி அந்த ஆப்போனண்ட் ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு, நாக் அவுட். ஆப்போனண்ட் தரையில் சரிஞ்சிடறான், அவன் உடம்புல அசைவே இல்லை. போன தடவை ஹீரோவை பார்த்து சிரிச்ச மொத்த கூட்டமும் அமைதியாயிருது. இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன்னு புரியுதான்னு ஒரு வித கர்வத்தோடையும் பெருமிதத்தோடையும் கோச் ஹீரோவை பார்க்குறாரு. இப்போ அடுத்த சீனில் கோச்சோட ரூமுக்கு போன ஹீரோ அங்கே மாடி இருக்க பாக்ஸிங் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் பாக்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. இதை கேட்ட கோச்சோ, என்ன இப்படி கேட்குறேன், நான் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் ஆள் இருக்கேன், நான் விளாண்ட 24 மேட்ச்லையும் 24 மேட்சும் நான் ஜெயிச்சிருக்கேன், ஒன்று கூட நான் தோக்கவே இல்லைன்னு சொல்கிறார். அப்புறம் ஏன் பாக்ஸிங்கை விட்டீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவரும், வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கும், அப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம இழக்க நேரிடும், அந்த மாதிரி நான் இழந்த எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பாக்ஸிங்னு சொல்கிறார். அப்போ அவர் ஹீரோ கையில் வச்சிருக்க பாக்ஸிங் மேகசினை நோட் பண்ணுறாரு. என்ன பாக்ஸிங் மேகசின்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. அந்த பாக்ஸிங் மேகசினை கோச்சிட்ட திறந்து காமிச்ச ஹீரோ, நான் இப்போ ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற ஜோ ஃப்ரேசியரை பற்றி படிச்சுட்டு இருந்தேன், அவன் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள், புது காரு, புது வீடு, நிறைய பணம்ட்டு ஜாலியாக இருக்கான், எனக்கும் அவனை மாதிரி இருக்கணும், நான் அவன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கோச், நீ என்ன விளாட்றியா, நீ இப்போ தான் பாக்ஸிங்கே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கான், அவன் ஹெவி வெயிட் சாம்பியன், நீ அவன் பக்கத்தில் போய் நிற்கிறோம்னா கூட உனக்கு இன்னும் நிறையா ட்ரைனிங் தேவை, நீ நிறையா போட்டிகள் ஜெயிக்க வேண்டியது இருக்குது, அப்படியே போய் நின்னாலும் அவனோட வேகத்துக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியுமான்றது சந்தேகம் தான், ஏன்னா அவன் அவ்வளோ வேகமான ஒரு பாக்ஸர்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோவும், நான் எவ்வளோ நேரம் வேணாலும் ட்ரைனிங் பண்ண ரெடி, அடுத்த காம்படிஷன் எப்போன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும், அடுத்த வருஷம் மெக்சிகோ சிட்டியில் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது, ஆனால் என்ன கேட்டால் இன்னொரு 5 வருஷம் நம்ம ட்ரைனிங் எடுப்போம்னு தான் சொல்லுவேன், ஒரே வருஷத்தில் நம்ம ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டு மெடல்லாம் ஜெயிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்கிறார். அதுக்கு ஹீரோவும், என்னால் 5 வருஷம்லாம் பொறுத்துக்க முடியாது, எனக்கு வயசாயிரும், எனக்கு இப்போ வேணும், நான் இப்போ சண்டை போடணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணால் ட்ரைனிங் எடுத்துக்க ரெடி, ஆனால் நான் அடுத்த வருஷம் நான் ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டே ஆவேன்னு சொல்லி இப்போ அங்கே கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக்ஸ் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் ரவுண்ட். ஹீரோ ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த பாக்ஸரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான். ரஷ்யா அந்த ஒலிம்பிக்ஸில் 3 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கு, ஆனால் யூஎஸ் ஒரே ஒரு கோல்டு மெடல் தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ யூஎஸ்ஏவோட கடைசி ஹோப் ஜார்ஜ் மட்டும்தான். அதனால மொத்த நாடும் ஜார்ஜ் சண்டை போடுறத ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜார்ஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்க ஜோனஸ்ன்றவர் ரஷ்யாவோட பெஸ்ட் பாக்ஸர், அவர் மொத்தம் 203 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஜார்ஜ் பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சே ஒரு வருஷம் தான் ஆகுது. அதனால அந்த ரஷ்யன் வீரர் கம்ப்ளீட்டாக அந்த சண்டையை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த கமெண்டேட்டர்ஸும், எப்படி இருந்தாலும் இன்னும் 2-3 நிமிஷத்தில் இந்த மேட்ச் முடிஞ்சிடும், அந்த ரஷ்யன் வீரர் ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஜார்ஜ் வைக்கிறான் பாருங்க ஒரு பஞ்சு, அந்த ரஷ்யன் வீரர் நில குழஞ்சிடறாரு. அப்புறம் ஒரு பஞ்சு, அப்புறம் ஒரு பஞ்சு, அப்புறம் ஒரு பஞ்சு, அந்த ரஷ்யன் வீரர் மூக்கெல்லாம் உடைஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அடுத்த 2 பஞ்சில் அவனோட தாடையெல்லாம் உடைச்சிடறான். ரெஃப்ரி நடுவில் புகுந்து மேட்சை நிப்பாட்டிடுறாரு. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பாக்ஸிங் வரலாறுலேயே யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஜார்ஜ் செஞ்சிடறான். பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ஒரே வருஷத்தில் ஒலிம்பிக்ஸ்லையும் கலந்துக்கிட்டு கோல்டு மெடலும் ஜெயிச்சிடறான். மொத்த நாடு அந்த 19 வயசான ஜார்ஜை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமெரிக்க நாட்டோட கொடியை தூக்கி பிடிச்சி ஜார்ஜ் அந்த வெற்றியை மொத்த நாட்டோட சேர்ந்து கொண்டாடுறான். என்னதான் அவன் அந்த கோல்டு மெடலில் ஜெயிச்சிருந்தாலும் அவனுக்கு தேவைப்பட்ட அந்த பணமும் புகழும் அவனுக்கு கிடைக்கல. இதனால நேராக அவங்க அம்மாட்ட போன அவன், அம்மா நான் சாம்பியன்ஷிப்பில் சண்டை போட போறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மாவும், நான் உன்னை கடவுளோட பாதையில் போக சொல்லி தான் நான் வளர்த்தேன், ஆனால் நீ அந்த பாதையை விட்டு ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும், அம்மா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, நான் அந்த திட்டப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை என்ன வாழ விடுங்கன்னு சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி சாம்பியன்ஷிப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஓக்லாண்ட் போய் சேர்றான். அங்கே ஏர்போர்ட்டில் அவன் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கும் அவனை ரொம்பவே பிடிச்சிருது. அந்த பொண்ணு ஒரு அவசர வேலையாக வெளியூர் போகிறனால ஜார்ஜோட நம்பரை வாங்கிட்டு நான் திருப்பி வந்தோடனே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜார்ஜை ஓக்லாண்டில் இருக்க புது ஜிம்முக்கு கூட்டு போன சீனியர் ஆஃபீஸர் அங்கே
இருக்க அவரோட பழைய ஃப்ரெண்டான புது கோச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவர் தான் டிக் சாண்ட்லர். இவர் தான் அவனோட புது கோச். இவர் தான் அவனை சாம்பியன்ஷிப்புக்கு ட்ரெயின் பண்ண போறாரு. அப்புறம் இவர் ஆர்ச்சி மோர். இவர் தான் முன்னாள் ஹெவி வெயிட் சாம்பியன். இவர் தான் உனக்கு தேவையான புது டெக்னிக்கல் சொல்லி தர போறாருன்னு சொல்றாரு. உடனே அந்த முன்னாள் சாம்பியனும் உங்ககிட்ட இருக்கிற மேட்டர் எனக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்லி தருவேன்னு சொல்றாரு. இப்போ அந்த ஜிம்முக்குள்ள பயங்கர பல்கா ஒருத்தன் என்ட்ரு ஆகிறான். அவனை பார்த்தோன்னே எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த புது கோச்சும் அவன் தான் சன்னி லிஸ்டன். அவனும் ஒரு பெரிய பாக்ஸர். நாங்கள் இந்த இடத்துல வெறும் சாம்பியன்ஸை மட்டும்தான் உருவாக்குறோம்னு சொல்றான். இப்போ அந்த முன்னாள் சாம்பியன் என்ன சொல்றான்னா, தம்பி நீ செய்யணும்னு நினைக்கிறது உன்னோட கனவுல கூட நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். சாம்பியன்ஷிப்புக்கு நீ சண்டை போட எந்திரிக்கிற அந்த பகல் உனக்கு எப்பயும் போல இருக்காது. அப்ப அடிக்கிற காத்தோட சுவை கூட உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும். உன் மேல படுற சூரிய ஒளி உனக்கு வித்தியாசமா தான் படும். அப்ப இந்த பரந்த உலகத்துல உனக்கு முக்கியமா படுறது ரெண்டே பேரா தான் இருப்பாங்க. அதுல ஒன்னு நீ லக்கியா இருந்தா, இன்னொன்னு ஜோ ஃபேசியர்னு சொல்ற. அங்கே கட் பண்ணி டோர்னமெண்ட்டோட மொதல் மேட்சை காட்டுறாங்க. ஜார்ஜ் ஆப்பனண்ட் அடித்து காலி பண்ணிவிட்டு அவனோட வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கிறான். அவனோட தொடர் வெற்றிகளுக்கும் வெறித்தனமான ட்ரைனிங்க்கும் நடுவில் அவன் ஏர்போர்ட்டில் சந்தித்த பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறான். இப்போ ஜார்ஜ் மொதல் மாதிரி இல்லை, அவன் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராகவே மாறிட்டான். இது வரைக்கும் அவன் விளாண்ட 36 மேட்ச்சில் அவன் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருக்கான். அவன் ஆடின எல்லா மேட்ச்லையுமே ஆப்பனண்ட்டை வெறித்தனமாக காலி பண்ணியிருக்கான். இப்போ அவன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச், ஜார்ஜ் விசஸ் ஜோ ஃப்ரேசர். மேட்சும் ஆரம்பிக்குது. ஜோ ஃப்ரேசரையும் சும்மா சொல்லக்கூடாது. மேட்ச் ஆரம்பிச்சோன்னா உள்ள வந்து ஜார்ஜ் ஒரு 4 பஞ்ச் நச்சுன்னு ஜார்ஜை கிறங்க வைக்கிறான். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹீரோ எப்பயும் ஸ்டார்டிங்கில் அடி தான் வாங்குவார். அடுத்த 4 பஞ்சு எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்த ஜோ ஃப்ரேசர் காலி. யாருமே செய்ய முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த ஒரு சின்ன பையன் செஞ்சுட்டான். இப்போ அம்பையர் 10 எண்ணி முடிக்கிறாரு. மேட்ச் முடிஞ்சிருது. இப்போ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஜோ ஃப்ரேசர் கிடையாது, அது ஜார்ஜ் ஃபோர்மேன். அடுத்து என்ன கொண்டாட்டம் தான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு புகழும் பணமும் கொட்ட ஆரம்பிக்குது. கணக்கு இல்லாமல் அவனுக்கு பணம் வர ஆரம்பிச்சிட்டனால அவனோட பணத்தை கணக்கு பார்க்குற மெயின்டைன் பண்ணுற பொறுப்பை அவனோட ரூம்மேட்டை ஒப்படைக்கிறான். புகழும் பணமும் வரும்போது மனிதர்கள் மாறுவதுண்டு. இதுக்கு ஜார்ஜ் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனோட மனைவி குடும்பத்தை விட்டுட்டு பல பெண்களோட தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறான். இதனால அவனோட இல்லற வாழ்க்கையில விரிசல் விட ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜார்ஜுக்கு நான் தான்ற தலகணமும் அதிகமாகுது. அப்ப என்ட்ரி கொடுக்குறான் தலைவன். முகமது அலிக்கும் ஜார்ஜுக்கும் ஒரு மேட்சை ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த நாளும் வருது. மேட்ச் ஆரம்பிச்சோடனே ஜார்ஜ் உள்ள போயிட்டு முகமது அலியை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். ரிங்கில் தள்ளி விட்டு அடிக்கிறான். முதல் ரவுண்ட் அடிக்கிறான், 2வது ரவுண்ட் அடிக்கிறான், 3வது ரவுண்ட் அடிக்கிறான், 4வது ரவுண்ட் அடிக்கிறான். ஆனால் முகமது அலி திருப்பி எந்த அட்டாக்கும் பெருசாக பண்ண மாட்டான். அதுக்கு பதிலாக சின்ன அட்டாக்காக பண்ணி டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் முகமது அலியை அடிச்சு ஜார்ஜ் டயர்ட் ஆயிடுறான். அதை கவனிச்ச முகமது அலி அப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த 4 பஞ்சில் ஜார்ஜ் நாக் அவுட். இந்த மேட்ச்ல ஜார்ஜ் தோத்துறான். முகமது அலி ஜெயிச்சிடறான். முதல் தடவை தோல்வியை சந்திச்ச ஜார்ஜ் டிப்ரெஷனுக்குள்ள போறான். அவனுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய கிறுக்குத்தனமான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அதில் அவன் செஞ்ச பெரிய கிறுக்குத்தனமான விஷயம் ஒரே நாளில் 5 பாக்ஸர்ஸோட சண்டை போட ஒத்துக்கிட்டது. அந்த 5 பாக்ஸர்ஸ் என்னமோ டம்மி தான். அந்த போட்டியில் அவனோட மிகப்பெரிய சவாலே அங்கே கமெண்டேட்டராக வந்திருந்த முகமது அலி. அவன் என்னதான் அந்த பாக்ஸர்ஸை தோக்கடிச்சாலும் அங்கேருந்து மொத்த கூட்டமும் முகமது அலி பேரை மட்டுமே சொல்லி கத்துது. அதனால அங்கேயே ஜார்ஜுக்கும் முகமது அலிக்கும் முட்டிக்குது. சீனியர் ஆஃபீஸர் ஜார்ஜை பிடிச்சி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்த ஜார்ஜுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை படித்த ஜார்ஜ் ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடுறான். ஹாஸ்பிட்டலில் அவனோட தங்கச்சியை பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த தங்கச்சியோட குழந்தை ஏதோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது. எல்லா பெரிய டாக்டர்ஸையும் வச்சு பார்க்குறாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதனால ஜார்ஜ் கடைசியாக கடவுள்கிட்ட போய் நிற்கிறான். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. என் தங்கச்சியும் அவளோட குழந்தையும் காப்பாற்று, அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கோன்னு சொல்கிறான். அவன் ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வராங்க. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவன் உள்ளே போய் தங்கச்சியை பார்க்க போகலான்னு போகிறான். அப்போ அவன் தங்கச்சி, நீ ப்ரே பண்ணன்னு அம்மா சொன்னாங்க, நீ என்ன ப்ரே பண்ணன்னு தெரியல, ஆனால் நீ ப்ரே பண்ணது பழிச்சிருச்சு, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஜிம்மின்ற பாக்ஸரோட ஜார்ஜுக்கு ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. அந்த ஜிம்மின்ற பாக்ஸர் ஜார்ஜை போட்டு பொலன்னு பொழக்கிறான். ஜார்ஜும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் அந்த மேட்சை தோத்துறான். இப்போ நேராக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்த ஜார்ஜ் அங்கேருந்து கோச்சை பார்த்து, உங்களால் தான் தோத்துறேன், நீங்கள் யாருமே எனக்கு சரியாக ட்ரைனிங் தரல, இந்த தோல்விக்கு நீங்கள் தான் காரணம்னு கத்த ஆரம்பிக்கிறான். கத்திட்டே இருந்தவன் ஒரு கடத்தில் மயங்கி விழுந்துறான். அவனோட இதயமும் கொஞ்சம் நேரம் துடிக்கிறத நிப்பாட்டிடுச்சு. இப்போ ஒரு இருட்டான இடத்துல ஜார்ஜோட மனசாட்சி எனக்கு சாக விருப்பம் இல்லை, நான் உங்களை நம்புறேன்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. நான் நம்புறேன்னு சொல்லி அடுத்த செகண்ட் கண்ணை முழிச்சிடறான். கண்ணை முழிச்சவன் ஏசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, நான் என்னோட உடம்ப சுத்தப்படுத்திக்கிறோன்னு சொல்லி நேரா போய் ஷவர்ல நிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் என்ன நடக்குதுன்னே புரியாம அவனை சுத்தி நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து ஜார்ஜ் ஒரு புது மனுஷனா மாறிட்டான். கடவுள் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கிறான். இப்போ அவன் பாக்ஸிங் எல்லாம் பண்றது இல்ல, கிறிஸ்துவின் மகிமைகளை எடுத்து சொல்ற ஒரு போதகரா மாறிட்டான். சர்ச்சில் அவனை மாதிரியே கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிறான். அவனே ஒரு சர்ச்சையும் கட்டுறான். அதன் மூலியமா அந்த சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய
செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே 7 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஜார்ஜுக்கு வயசாயிருது. அவனோட சர்ச் மூலியமா நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரான். அப்போ அவனோட சர்ச்சுக்கு வந்து இந்த பாட்டி ஒருத்தவங்க அவங்களோட பேரனை காமிச்சு, இவனுக்கு நீங்கள் பாக்ஸிங் சொல்லி தரீங்களா, பாக்ஸிங் இவனுக்கு ஒரு ஒழுக்கத்தை சொல்லி தரோம், அங்கே இருக்கிற பசங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போறான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவனும் ஒழுக்கத்துக்கான பதில் பாக்ஸிங்ல இல்லை பைபிளில் இருக்கு, நீ பைபிளை படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். இப்போ அடுத்த நாள் ஜார்ஜ் அவன் வீட்டில் இருக்க டிவியில் ஒரு நியூஸை பார்க்குறான். அந்த நியூஸில் ஒரு 2 பசங்க ஒரு கடையை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சதாகவும் அவங்கள போலீஸ் கைது செஞ்சிட்டதாகவும் வருது. அதை பார்த்த ஜார்ஜ் உடஞ்சி போய் நிற்கிறான். அப்போ அங்கே வந்து ஜார்ஜோட ஒய்ஃப் என்னாச்சு, ஏன் இப்படி நிற்கிறான்னு கேட்குறாங்க. இதில் இருக்க ஒரு பையனை நேற்று அவங்க பாட்டி என்னோட சர்ச்சுக்கு கூட்டு வந்திருந்தாங்க, அவனுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டான். நான் அவனுக்கு எந்த உதவி தேவைப்பட்டுச்சோ அதை செய்யாமல் எனக்கு எது உதவி செஞ்சுச்சோ அதை பதிலாக சொல்லி அனுப்பிட்டேன். அவனுக்கு என்ன உதவி தேவைப்பட்டுச்சோ அதை நான் செஞ்சிருக்கணும்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்போ அடுத்த நாள் அவரோட ரூம்மேட்டை கூட்டு போயிட்டு அவரோட சொத்துக்கள் கொஞ்சத்தை விற்று ஒரு பழைய பில்டிங்கை வாங்குறாரு. அந்த பில்டிங்கை இளைஞர்கள் மறுவாழ்வு மையமாகவும் மாத்துறாரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த மறுவாழ்வு மையம்ல ஒரு நாள் பவர் கட் ஆகுது. இதனால மேலே போன அவரு அங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடியும், நான் இப்பதான் இபி ஆஃபீஸ்ல பேசிட்டு போனை வைக்கிறேன், ரொம்ப மாசமாவே நம்ம பில்டிங்க்கு கரண்ட் பில் கட்டலையான்னு சொல்றாங்க. அப்போ என்னோட ரூம்மேட்டுக்கு கால் பண்ணி கட்ட சொல்ல வேண்டியதானு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மாவும், நான் காலையிலேருந்து அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன் எடுக்க மாட்டான்னு சொல்றாங்க. இப்போ நேராக பேங்க்குக்கு போன அவர் அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட இபி பில் எவ்வளோ வந்திருக்குன்னு விசாரிக்கிறாரு. அந்த மேனேஜரும் $2000 வந்திருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்போ அதனால என்ன, என்னோட பிசினஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கட்டிட வேண்டியதானு ஜார்ஜ் சொல்றாரு. உடனே மேனேஜரும், உங்க பிசினஸ் அக்கௌண்ட்லலாம் காசே இல்லை, எல்லாமே காலின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜார்ஜும் அதிர்ச்சி ஆகி, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என் பிசினஸ் அக்கௌண்ட்ல தான் அவ்வளோ காசு இருந்துச்சு, என் ரூம்மேட் அதை எல்லாத்தையுமே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மேனேஜரும், ஆமா, அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எல்லாமே டம்மி ஸ்டாக்ஸ், ஸ்டேபிளான ஸ்டாக்ஸ் எதுலையுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணல, அதனால உங்க காசு பூரா போயிருச்சுன்னு சொல்றாரு. தன்னோட வாழ்நாள் உழைப்பு பூரா போச்சு, தான் ஏமாற்றப்பட்டுட்டோன்றதை உணர்ந்த ஜார்ஜ் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டு அந்த ரூம்மேட்டை தேட சொல்றான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜார்ஜோட அம்மா அவனை தேடி அவனோட சர்ச்சுக்கு வர்றாங்க. நீ உன்னோட காசை பூரா இழந்துட்ட, நீ பயங்கரமான கோவத்தில் இருக்க எனக்கு தெரியும். நான் எத்தனையோ தடவை உன்னை கடவுளோட பாதையில நடக்க வைக்க முயற்சி செஞ்சிருக்கேன், ஆனா அந்த பாதையை நீயா கண்டுபிடிச்ச. நீ இப்போ ஒரு புனிதமான மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப போய் அந்த கோவத்திட்ட தோத்து உன்னோட பாதையிலேருந்து விலகி போயிடாதுன்னு சொல்றாங்க. இவங்க அப்படி பேசிட்டே இருக்கிறப்ப ஜார்ஜுக்கு ஒரு ஃபோன் வருது. அவன் அந்த ஃபோனை எடுக்கிறான். அவன் தேட சொன்ன ஆட்கள் அந்த ரூம்மேட்டை ஒரு பார்ல வச்சு கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்றாங்க. இப்போ நேராக அங்கே போன ஜார்ஜ் அந்த ரூம்மேட்டை பிடிச்சி சாவடிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவங்க அம்மா சொன்ன வார்த்தை என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால தன்னைத்தானே சாந்தப்படுத்திக்கிட்ட ஜார்ஜ், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா திருப்பி நீ என்னோட மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு வந்து அந்த பேங்க் மேனேஜர் இந்த பில்டிங்கோட இஎம்ஐயும் கரண்ட் பில்லையும் நீங்க கட்டாட்டியும் உங்க சொத்தை பூரா ஜப்தி பண்ணிடுவோம்னு சொன்னது ஜார்ஜோட மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஜார்ஜும் அவனோட 45வது வயசுல அவனோட பணத்தை பூரா இழந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சாஸ் விளம்பரத்தில் நடிக்கிறான். அவனோட ஃபேன்ஸுக்கு ஆட்டோகிராஃப் சைன் பண்ணி அதுல கொஞ்சம் பணம் சேர்க்கிறான். அவன் என்னதான் பண்ணாலும் இப்போ அவன் சம்பாதிக்கிற பணம் அவனுக்கு பத்த மாட்டுது. இப்போ ஜார்ஜுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு, ஒரு மறுவாழ்வு மையம் இருக்கு. இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற கடமையும் அவனுக்கு இருக்கு. ஜார்ஜுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று போதிக்கிறது, இன்னொன்று பாக்ஸிங். இப்போ ஜார்ஜ் அவனோட பழைய பாக்ஸிங் பேக் எடுத்து தூசி தட்டி லைட்டாக பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே வந்து ஜார்ஜோட மனைவி என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், நான் மறுபடியும் பாக்ஸிங் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு அவனோட மனைவியும், நான் காதலிச்சது அவனோட முரட்டுத்தனத்தையும் கோவத்தையும் விட்டு கடவுளோட வழியில் புதுசாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை, நீ இப்போ மறுபடியும் பாக்ஸிங் பண்ணால் அவனோட முரட்டுத்தனமும் கோவமும் திருப்பி வந்துடும், அதனால நம்ம கடவுளோட வழியிலேயே போவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும், கடவுளோட வழி தப்புன்னா நான் சொல்லலை, ஆனால் போதிக்கிறது மட்டும் நம்மளுக்கு பணத்தை தராது, நம்ம சரியான நேரத்தில் பணத்தை செலுத்தலைன்னா நம்மகிட்ட இருக்கிறத போல நம்ம இழந்துருவோம், அதனால நான் பாக்ஸிங் பண்ணுறேன், என்னோட முரட்டுத்தனமும் கோவமும் திருப்பி வந்துடாத மாதிரி பாக்ஸிங்கை ஒரு ஸ்போர்ட்ஸாக பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவனோட மனைவியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த சீனில் ரொம்ப வருஷம் கழிச்சு சீனியர் ஆஃபீஸரை பார்க்க போன ஜார்ஜ் தான் திருப்பி பாக்ஸிங் பண்ண விரும்புறதா சொல்கிறான். அதுக்கு அந்த சீனியர் ஆஃபீஸரும், உனக்கு 45 வயசாச்சு, இந்த வயசில் திருப்பி பாக்ஸிங் பண்ண வந்த யாருமே வெற்றியை நோக்கி போனதான் சரித்திரமே கிடையாது, அவங்க எல்லாரும் அவமானப்பட்டு தான் திருப்பி போயிருக்காங்கன்னு சொல்கிறார். அதுக்கு ஜார்ஜும், திருப்பி வந்தவங்க எல்லாமே எடுத்தோன்னே பெரிய பாக்ஸர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சாங்க, அதனால தான் அவங்க தோத்துட்டாங்க, நம்ம மறுபடியும் கீழே இருந்து ஆரம்பிப்போம், அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாரு. அதை கேட்ட கோச்சும், நீ சொல்கிறது சரியா தப்பான்னு தெரியல, ஆனால் நீ திருப்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு நான் ஒரு 310-330 பவுண்ட்ஸ் இருப்பேன் ஜார்ஜ் சொல்கிறான். நீ முதல்ல 265 பவுண்ட்ஸுக்கு வா, அப்புறமா நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லி ஜார்ஜ் அனுப்பி விட்டுறாரு. இப்போ வீட்டுக்கு போன ஜார்ஜ் எக்ஸசைஸ் பண்ணுறான், ஜாகிங் பண்ணுறான், அவன் வெயிட்டை குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே செய்கிறான். அதுக்கு அவனோட மனைவியும் துணையாக இருக்காங்க. ஒரு வழியாக வெயிட்டையும் குறைச்சிடறான். பெருத்த குட்டி மாதிரி இருந்த ஜார்ஜ் இப்போ சிக்கன சிறுத்த குட்டியாக மாதிரி போய் கோச் முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்த கோச்சும் ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு. வாடா தம்பி வாடா தம்பின்னு கூட்டு போய் மறுபடியும் அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்த சீனில் ஜார்ஜோட மனைவி திடீர்னு ஒரு இரவு தூக்கத்துலேருந்து அதிர்ச்சியோட எந்திரிக்கிறாங்க. காலையில் எந்திரிச்சு வந்த ஜார்ஜ், என்னாச்சு உனக்கு, நைட் நீ தூங்கலையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மனைவியும், நைட் நான் ஒரு கனவு கண்டேன், அதில் கடவுள் வந்தார், அவர் அவ்வளோ கோடி மக்கள் முன்னாடி உன்னை மறுபடியும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வைக்க போறாரு, அதுக்கு பதிலாக நீ அவ்வளோ கோடி மக்கள் முன்னாடி அவரோட புகழை பரப்ப போறேன்னு சொல்றான். இப்போ அடுத்த சீனில் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டோட மொதல் மேட்ச் ஆரம்பிக்குது. ஜார்ஜோட அடி மாதிரிலாம் இல்லை, இப்போ ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதை பார்த்த கோச் ஜார்ஜை கூப்பிட்டு, உன்னோட பஞ்சில் வேகமே இல்லை, உங்ககிட்ட அந்த கோபம் இல்லை, அதெல்லாம் எங்கே போச்சு, அது எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதுதான் நம்மளுக்கு தேவைன்னு சொல்றாரு. அதுக்கு ஜார்ஜும், உங்களுக்கு என்ன, நான் ஜெயிக்க தானே செய்யணும், ஆனால் இந்த வாட்டி நான் அந்த கோவத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க போறது
போறது இல்ல, நான் என்னோட வழியில பாக்ஸிங் ஒரு ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கிட்டு ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ள மறுபடியும் போறான். முதல் ரவுண்ட் போது, ரெண்டாவது ரவுண்ட் போது. இந்த மேட்ச் ஜார்ஜ் ஜெயிக்கவும் செய்யறான். ஆனா மாதிரி நாக் அவுட்லாம் இல்ல, பாயிண்ட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போது, இப்ப ஜார்ஜ் 9 மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அவன் திருப்பி வந்து ஜெயிக்கிறத பார்த்த மக்கள் எல்லாம் அவனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் மேட்சும் வருது. அப்ப சாம்பியனா இருக்க எவாண்டர் ஹோலிஃபீல்டுன்ற ஒரு ஆளோட ஜார்ஜ் சண்டை போடுறான். சண்டை பயங்கரமா போது. 7 ரவுண்ட் ஆயிருச்சு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஜார்ஜும் வயசாயிருச்சுன்னு சும்மாலாம் இல்ல, உள்ள போகுது அந்த ஆப்பனண்ட் அடிச்சு நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த மேட்சும் முடிஞ்சது. யாருமே நாக் அவுட் இல்ல. பாயிண்ட்ஸ் அடிப்படையில் அந்த இவாண்டர் வெற்றி பெற்றதை அறிவிச்சிடறாங்க. 45 வயசுல ரன்னர் அப் ஆன ஜார்ஜ் ஒரு வித பெருமிதத்தோட மறுபடியும் அவனோட பேங்க்குக்கு போறான். இப்போ அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல பல கோடி கணக்கான காசு இருக்கு. இருந்தாலும் அவ்வளவு பணத்தை பார்த்து அவனுக்கு இப்ப சந்தோஷம் இல்ல. அதை பார்த்து அவனோட மனைவி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும், அந்த ஆண்டவன் உன்னோட கனவுல சொன்ன மாதிரி என்னை ஃபைனல் மேட்ச் வரைக்கும் கூட்டு போயிட்டாரு. அவரால் அவ்வளவுதான் செய்ய முடியும். அங்க ஜெயிக்க வேண்டியது என்னோட கடமை. ஒருவேளை நான் என்னோட கடமையை சரியா செய்யலையோன்னு என்னோட மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் மறுபடியும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு சண்டை போட போறேன்னு சொல்றான். அதுக்கு அவனோட மனைவியும், நான் உங்களை நம்புறேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து ஜார்ஜ் சண்டை போட போற புது ஹெவி வெயிட் சாம்பியனான மைக்கேல் மோரை காட்டுறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் சண்டை போட்ட இவாண்டர் ஹோலிஃபீல்டையே நாக் அவுட் பண்ணுவேன். இந்த வாட்டி ஜார்ஜ் வயசு கம்மியான, பலமான, வேகமான ஒரு ஆப்போனண்ட்டை சந்திக்க போறான். ஜார்ஜ் கடுமையா பிராக்டிஸ் பண்றான். மேட்சுக்கான ஃபைனல் டேவும் வருது. அந்த ஆப்போனண்ட் ஜார்ஜை பயங்கரமா அடிக்கிறான். ஜார்ஜால அவனோட வேகத்துக்கு தாக்கு பிடிக்கவே முடியல. பாயிண்ட்ஸ் டேபிள்ல கூட ஜார்ஜ் ரொம்பவே கீழே இருக்கான். ஏன்னா அதிகமான பஞ்ச் அடிச்சிருக்கிறது அந்த ஆப்போனண்ட் தான். இப்ப அங்க இருக்கிற கமெண்டேட்டர்ஸ் எல்லாம், சின்ன பசங்க விளையாடுற கேமுக்கு ஜார்ஜ் இந்த வயசுல வந்திருக்கவே கூடாது, அவரோட வயசுக்கு இது முடியாத விஷயம்னு அவனை தாழ்த்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜ் கூட இருந்த ஆட்கள் கூட, நீ உலகத்தோட பெஸ்ட் பாக்ஸரோட இத்தனை ரவுண்ட் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம், இப்ப கூட அவனும் கேட்டு போல நம்ம அந்த மேட்சை நிப்பாட்டிடும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாது, வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. மறுபடியும் உள்ள போற ஜார்ஜ் ஒரே பஞ்சு, உலகத்தின் பலமான, வேகமான, பயங்கரமான பாக்ஸர் நாக் அவுட். அவ்வளவுதான், முடிஞ்சு. மீண்டும் ஒரு உலக சரித்திரம். 45 வயசுல எல்லாரும் போய் ஓய்வெடுங்கன்னு சொன்ன ஜார்ஜ் 2வது முறையா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறான். இந்த சந்தோஷமான தருணத்தை காமிச்சுக்கிட்டே இந்த படத்தை முடிச்சிடறாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஜார்ஜ் இருப்பான். அந்த ஜார்ஜை தட்டி ஒஸ்பி வெளியே கொண்டு வரது நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, டாடா, பாய்.